ஹலோ இன்ஜினியர்ஸ். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து கிளாஸ்னால் என்ன, கிளாஸை எப்படி க்ரியேட் பண்ணுறது, கிளாஸ் எப்படி ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருந்தோம். அதே மாதிரி கிளாஸ் ரூம் அப்படிங்கிற ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணியிருந்தோம். அதுக்குள்ளே நம்ம இந்த 3 வேரியபிள்ஸை போட்டிருந்தோம். அதுக்கு சம் டேட்டாஸ் அசைன் பண்ணியிருந்தோம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூனியன் ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணி அதான் கிளாஸ் ரூம் இன்ஸ்டான்ஷியேட் பண்ணியிருந்தோம். அந்த கிளாஸை நம்ம சிஎஸ்கே ஸ்கூலுக்கு கிளாஸ் ரூம் இன்ஸ்டான்ஷியேட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், யூனியன் ஸ்கூலுக்கான நேம் அப்படிங்கிற அந்த வேரியபிளை வந்துட்டு ரீஅசைன் பண்ணி மாற்றி 1Bன்னு போட்டிருந்தோம். அதே மாதிரி யூனியன் ஸ்கூலோட ஸ்ட்ரென்த்தையும் மாற்றி 35ன்னு போட்டிருந்தோம். அதை பிரிண்ட் பண்ணி காமிச்சிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட்னா என்ன, டெம்ப்ளேட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். ஸோ டெம்ப்ளேட்னா ஒன்றும் இல்லை, இதுதான் டெம்ப்ளேட்டு, கிளாஸ் தான் டெம்ப்ளேட்டு, இதுதான் ஆப்ஜெக்ட். யூனியன் ஸ்கூல் அண்ட் சிஎஸ்கே தான் ஆப்ஜெக்ட். ஏன் ஆப்ஜெக்ட்னா அந்த டெம்ப்ளேட்டை நம்ம இதுக்கு அசைன் பண்ண போது இது ஆட்டோமேட்டிக்கலாக ஆப்ஜெக்ட் ஆகிடுது. ஸோ ஆப்ஜெக்ட்டுங்கிறது வந்து ஒரு ரியல் என்டிட்டி. அதையும் நம்ம சொல்லியிருந்தோம். ஒரு சலான் எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு அதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். பட் அந்த சலான் எக்ஸாம்பிளை நம்ம இன்னும் கோட் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கல. ஸோ இந்த வீடியோவில் ஆப்வியஸ்லி நம்ம அதை கோட் பண்ணி பார்ப்போம். ஸோ கிளாஸை பொறுத்த வரைக்கும் கிளாஸ்க்குள்ளே நம்ம வந்து வேரியபிள்ஸ் போடலாம், ஃபங்க்ஷன் போடலாம், கிளாஸ்க்குள்ளே கிளாஸே போடலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். பட் லாஸ்ட் வீடியோவில் நம்ம வெறும் வேரியபிள்ஸ் தான், அதாவது இந்த வேரியபிள்ஸை தான் கிளாஸ்க்குள்ளே போட்டு உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்பேன். இந்த வீடியோவில் நம்ம இந்த ஃபங்க்ஷனை வந்து கிளாஸ்க்குள்ளே போட்டு உங்களுக்கு காமிக்கலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூம்குள்ளே நம்ம இந்த வேரியபிள்ஸை போட்டிருக்கோம். ஸோ போட்டுட்டு நம்ம இந்த கிளாஸ் ரூமை வந்து இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அசைன் பண்ணியிருக்கோம், அதாவது இன்ஸ்டான்ஷியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டான்ஷியேட் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம இந்த யூனியன் ஸ்கூலோட நேம் அப்படிங்கிற அந்த வேரியபிளை எடுத்து அதுக்கு ரீஅசைன் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே 3 வேரியபிள் இருக்குது. சப்போஸ் இங்கே வந்து ஒரு 30-40 வேரியபிள் இருக்குதுன்னு வச்சுப்போமே. இருந்துச்சுன்னா ஸோ நீங்கள் ஒவ்வொரு லைனாக நீங்கள் வந்துட்டு நேமுக்கு ஒரு லைனு, ஸ்ட்ரென்த்துக்கு ஒரு லைன், இந்த மாதிரி ஒவ்வொரு வேரியபிளுக்கும் ஒவ்வொரு லைனாக போய் ரீஅசைன் பண்ணணும். இப்போ இங்கே ஸ்ட்ரென்த்துக்கு ஒரு லைன் இருக்கா, ஸோ இந்த மாதிரி ரீஅசைன் பண்ணணும். ஸோ அது ஒரு ஹெக்டிக் டாஸ்க். சப்போஸ் நம்மளுக்கு வந்துட்டு இந்த கிளாஸ் ரூம் இன்ஸ்டான்ஷியேட் பண்ண போதே இந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளேயே நம்ம ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ண போது எப்படி அந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளே வேல்யூஸ் கொடுப்போமோ, அதேமாதிரி இந்த கிளாஸ் ரூம் க்ரியேட் பண்ண போது இதுக்குள்ளேயே நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான அந்த வேரியபிள்ஸை, அதாவது வேல்யூஸை கொடுக்க முடிஞ்சதுன்னா அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம கொடுத்துருக்கோம், பட் இதை நான் ரன் பண்ணனா எரர் தான் வரும். ஏன்னா அதுக்கான கோடை நம்ம இங்கே அடிக்கலை. ஸோ இது ஒர்க் ஆகாது. பட் இந்த மாதிரி நம்மளுக்கு வேணும்னா அப்போ நம்ம என்ன செய்யணும், ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படுறது ஃபங்க்ஷன். ஸோ இன்றைக்கி கிளாஸ்க்குள்ளே ஃபங்க்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் சலானை பற்றி சொல்லியிருப்பேன், பட் சலானை வந்துட்டு கோடாக க்ரியேட் பண்ணி காமிச்சிருக்க மாட்டேன். அந்த கான்செப்ட் ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு பேங்க்குக்கு போனீங்கன்னா பேங்க்ஸில் வந்து சலான்ஸ் வச்சுருப்பாங்க காசை வித்ட்ரா பண்ணுறதுக்கு. ஸோ அந்த சலான் தான் ஒரு டெம்ப்ளேட், கரெக்டாக? அந்த சலான் தான் ஒரு டெம்ப்ளேட். ஏன் சலானை டெம்ப்ளேட்னு சொல்கிறோன்னா, சப்போஸ் நீங்கள் போய் காசை வித்ட்ரா பண்ணணுனாலும் அதே சலானை தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்டு போய் காசை வித்ட்ரா பண்ணாலும் அதே சலான் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த சலான் அப்படிங்கிறது ஒரு காமன். ஸோ அது ஒரு டெம்ப்ளேட், அது ஒரு ப்ளூ பிரிண்ட். ஸோ இந்த மாதிரி எந்த வார்த்தையை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த சலானை ஃபில் பண்ணதுக்கப்புறமா அந்த சலான் வந்துட்டு உங்களுக்கான சலான் அது. ஸோ அந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அது ஒரு ஆப்ஜெக்டாக மாறிடும். ஏன்னா நீங்கள் அதை ஃபில் பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு வேல்யூ ஆட் ஆகுது. ஸோ நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் வந்து உங்களை குறிக்குது. ஸோ அதுக்கப்புறம் அது ஒரு ஆப்ஜெக்டாக மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து வித்ட்ரா பண்ணுற கவுண்டரில் குத்திங்கன்னா அவங்க காசும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அதுதான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த சலானோட டெம்ப்ளேட்டை க்ரியேட் பண்ணிடுவோம். ஸோ சலானோட அந்த ஃபார்மில் என்னென்னலாம் இருக்கும், பொதுவாக என்னென்ன இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ் சலான்னு போட்டுட்டு இப்போ உள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாக டெஃப் அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணுவோம் கீவேர்டு. ஸோ ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறது இங்கேயும் அதே தான். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோன்னா நம்மளுக்கு தேவையான
வேரியபிளை வந்து கொடுத்துருவோம். கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே நம்மளுக்கு என்னென்னலாம் யூசர்கிட்டேருந்து வாங்கணுமோ அந்த ஃபங்க்ஷனுக்கு என்னென்னலாம் தேவையோ அந்த வேரியபிள்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கம்மா கொடுத்து வாங்கிப்போம். பட் இந்த இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு தேவையான வேர்டை யூஸ் பண்ண முடியாது. ஆல்ரெடி பைத்தானில் ப்ரீடிஃபைன்டாக இருக்கிற ஒரு வேர்டு இருக்குது, அதுதான் __init __. ஸோ இந்த வேர்டை யூஸ் பண்ணாதான் என்ன ஆகும்னா, நம்ம ஒவ்வொரு தடவை இந்த சலானை இன்ஸ்டான்ஷியேட் பண்ண போது இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி இதுக்குள்ளே நம்ம என்ன வேரியபிள்ஸ் கொடுக்குறோமோ அது வந்துட்டு இன்ஸ்டான்ஷியேட் பண்ண போது நம்ம அங்கே கொடுக்குற வேல்யூஸை இதுக்கு அசைன் பண்ணும். அது எப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இனிட்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் செல்ஃப்னு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் ஹோல்டரோட நேம் கரெக்டாக, அப்புறம் அவர் எவ்வளோ அமௌண்ட் எடுக்க போகிறார், ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னைக்கு எடுக்கிறாரு, அதுக்கப்புறம் வேறு என்ன டீட்டெயில்ஸ் இருக்கும், அக்கௌண்ட் நம்பர் இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கும் கரெக்டாக. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணது ஓகே, டெஃப்னு யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இன்னிட்டுன்னு சொன்னதுக்கு நான் சொல்லிட்டேன், நம்ம இன்ஸ்டான்ஷியேட் பண்ண போது இந்த இன்னிட்டோட ஃபங்க்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகிறதுக்காக தான் நம்ம இன்னிட் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணுறோன்னு. பட் இந்த இடத்துல செல்ஃப்னு சொல்லி ஒரு வேரியபிள் இருக்குது, அது என்ன. அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த நேமு இதெல்லாம் வந்து நம்ம இஷ்டம், நம்ம என்ன கொடுக்குறோமோ ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ண போது நம்ம என்னென்ன தேவையோ அதை நம்ம கொடுப்போம் இல்லையா. இது வந்து நம்மளோட இஷ்டம். இது வந்து நம்ம இன்னும் கம்மா போட்டு நம்மளுக்கு அந்த ஃபார்மில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குமோ அந்த வேரியபிள்ஸ் தான் இதெல்லாம். ஸோ கம்மா போட்டு வேறு என்ன இருக்கும் சலான் ஃபார்மில், ஸோ அதெல்லாம் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ சிம்பிள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா self.name = நேம்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த நேம் வந்து இதை குறிக்குது, இந்த அமௌண்ட் இதை குறிக்குது, டேட் வந்து இதை குறிக்குது, அக்கௌண்ட் நம்பர் இதை குறிக்குது. இங்கேயே நம்ம self.name self.amount அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிடுவோம். இப்போது நீங்கள் பேங்க்குக்கு போகிறீங்க, ஓகேங்களா. நீங்கள் இந்த சலானை ஃபில் பண்ணுறீங்க, ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நான் சலான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு உங்கள் பேர் வந்துட்டு சம்வாட் அஜய்னு போட்டுக்கிறேன். போட்டுட்டு நீங்கள் வந்து 1000 ரூபா வித்ட்ரா பண்ணணும். என்னைக்கு வித்ட்ரா பண்ணணும், 2025 10ஆம் மாதம் 20ஆம் தேதி நீங்கள் வித்ட்ரா பண்ணுறீங்க. உங்கள் அக்கௌண்ட் நம்பர் இதான். ஸோ கொடுத்துட்டோம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட நேமு, அமௌண்ட்டு, டேட்டு இதெல்லாம் நம்ம ஜஸ்ட்டு பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம இன்ஸ்டான்ஷியேட் பண்ணிட்டோம். யூ அப்படிங்கிற ஒரு வேரியபிளுக்கு இன்ஸ்டான்ஷியேட் பண்ணதுனால இது வந்து ஒரு ஆப்ஜெக்டாக மாறிடுச்சு. அதாவது நீங்கள் போகிறீங்க சலானை ஃபில் பண்ணுறீங்க, ஸோ அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகிட்டு வந்துடுச்சு. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது, எப்படி இப்போ ஒர்க் ஆச்சு. ஸோ லாஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், யூனியன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு இன்ஸ்டான்ஷியேட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் union.nameனு போட்டு அதுக்கு ரீஅசைன் பண்ணி இந்த 1A வேல்யூவை வந்து மாற்றணும், 1Bயாக மாற்றணும். அதே மாதிரி ஸ்ட்ரென்த்தை மாற்றணும். பட் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த கிரியேட் இன்ஸ்டான்ஷியேட் பண்ண போதே நம்ம வந்து என்னென்ன வேல்யூஸ், நம்மளோட வேல்யூஸ், நமக்கான வேல்யூஸை வந்து கொடுத்துட்டோம். இது மாதிரி கொடுக்கறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் ஒர்க்கு கம்மியாகுது, கோடோட லென்த்தும் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு, இந்த செல்ஃப்னா என்ன, ஸோ அதுதான் நம்மளுக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்கணும், நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த சலானை இன்ஸ்டான்ஷியேட் பண்ண உடனே என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு யூ அப்படிங்கிற அந்த வேரியபிளுக்கு சலானுங்கிற கிளாஸ் அசைன் ஆகிடும். ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலாக இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆக ஆரம்பிச்சோம். ஆனதுக்கப்புறம் ஸோ இந்த வேரியபிள்லாம் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் எடுத்துக்கும். நேம் இருக்கிற இடத்துல அஜய் எடுத்துக்கும், அமௌண்ட் இருக்கிற இடத்துல 1000 எடுத்துக்கும், டேட் இருக்கிற இடத்துல இந்த டேட் எடுத்துக்கும், அக்கௌண்ட் நம்பர் இருக்கிற இடத்துல இது எடுத்துக்கும். இந்த செல்ஃப் இருக்கிற இடத்துல இந்த யூ அப்படிங்கிறது எடுத்துக்கும். எடுத்துக்கிட்டு u.name = இங்கே கொடுத்துருக்கிற அஜய் அசைன் ஆகிடும். u.amountக்கு வந்துட்டு இந்த 1000ங்கிறது அசைன் ஆகிடும். அதேமாதிரி u.dateக்கு இந்த டேட் அசைன் ஆகிடும். u.account நம்பருக்கு இந்த அக்கௌண்ட் நம்பர் அசைன் ஆகிடும். ஸோ இந்த u தான் வந்துட்டு இந்த செல்ஃப் வந்துட்டு
யூவை எடுத்துக்கும் இந்த இடத்துல இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு. சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்டு போய் எடுக்கிறார், அவர் பேர் விஜய்னு வச்சுக்கோங்க, அவர் 1500 எடுக்கிறாரு, இந்த டேட்டில் எடுக்கிறாரு, இதான் அவரோட அக்கௌண்ட் நம்பர்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்னா, இந்த நேமுக்கு இருக்கிற இடத்துல விஜய் வரும், அமௌண்ட் இருக்கிற இடத்துல 1500 வரும், டேட் இருக்கிற இடத்துல இது வரும், அக்கௌண்ட் நம்பர் இருக்கிற இடத்துல இது வரும். பட் இந்த செல்ஃப் இருக்கிற இடத்துல ஃப்ரெண்டு வரும். ஸோ ஃப்ரெண்ட் டாட் நேம் இஸ் ஈக்குவல் டு இந்த இது அசைன் ஆகும். ஃப்ரெண்ட் டாட் அமௌண்ட் இருக்கிற இடத்துல இந்த அமௌண்ட் அசைன் ஆகும். ஸோ இதுதான் அங்கே நடக்குது. ஸோ இந்த செல்ஃப் ஒன்றும் இல்லை, நீங்கள் க்ரியேட் பண்ணுற அந்த ஆப்ஜெக்ட் தான். ஸோ இதை இன்னும் சிம்பிளாக புரிய வைக்கணும்னா, லாஸ்ட் டைம் நம்ம க்ரியேட் பண்ணப்போ யூனியன் ஸ்கூல் டாட் நேம் அப்படின்னு கொடுத்து ரீஅசைன் பண்ணோம் இல்லையா? ஸோ இந்த யூனியன் ஸ்கூல் டாட் ஸ்ட்ரென்த் இந்த மாதிரி தானே நம்ம கொடுத்து பண்ணோம் ரீஅசைன் பண்ண போது. ஸோ அதே தான் இங்கேயும் நடக்குது. இங்கே ஏன் செல்ஃப் யூஸ் பண்ணுறோன்னா, இது ஒரு டெம்ப்ளேட். கரெக்டாக நான் இது சொன்ன மாதிரி இது பொது. இப்போ நீங்கள் போனீங்கன்னா உங்கள் நேம் போட போகிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு போனாங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு நேம், வேறு யாராவது அந்த பேங்க்குக்கு போனாங்கன்னா அவங்க நேம் போட போகிறாங்க. ஸோ இந்த சலானில் வந்து யார் வந்து ஃபில் பண்ண போகிறாங்கன்னு தெரியாது. அதனால் பொதுவாக அவங்க வந்து யார் வராங்களோ அவங்களுக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம் இல்லையா? நம்ம அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? யார் ஃபில் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு, அந்த மாதிரி அதுக்கான வேர்ட் தான் செல்ஃப். செல்ஃப்னா இதை யார் வந்து ஃபில் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அப்படிங்கிறது தான் இதுக்கான மீனிங்கு. ஸோ அவங்களோட நேம். ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ண போது இந்த மாதிரி ஒர்க் ஆகுது இது. ஸோ ஆகுது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஃப்ரெண்ட் டாட் நேம் மட்டும் நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன், ரன் பண்ணுறேன். விஜய் ஆயிடுச்சா? ஸோ இதுதான். ஸோ இந்த மாதிரி தான் இந்த டெஃப் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணுறோம். ஸோ அது இப்படி தான் ஒர்க் ஆகுது. இப்போ இதில் வந்து மற்ற எந்த ஃபங்க்ஷனும் க்ரியேட் பண்ண முடியாதானா பண்ணலாம். ஸோ அதை நான் காமிக்கிறேன் பாருங்கள். சும்மா அவுட்புட் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு நம்ம அடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன அடிக்கணும்னு நினைக்கிறோமோ அது செஞ்சிடுது இந்த ஏஐ. நம்ம செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, நம்ம யோசிக்கிறத அப்படியே செய்யுது. இப்போ என்னன்னா, இப்போ நம்ம ஒன்றொன்றுத்தையும் பிரிண்ட் பண்ணியிருந்தோம் கரெக்டாக. இப்போ ஒன்றொன்றுத்தையும் நம்ம இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணியிருந்தோம் கரெக்டாக. பட் இது நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த கிளாஸ்க்குள்ளேயே இன்னொன்று ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிட்டோம். அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் வச்சுருக்கோம். செல்ஃப்னா என்ன சொல்லியிருக்கேன், இதுதான். யார் அதை கூப்பிட்றாங்களோ அதோட ஆப்ஜெக்டையே அதை எடுத்துக்கும், அதான் செல்ஃபு. ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணப்போ என்ன, இதில் கீழே பிரிண்ட்டு கொடுத்துருக்கோம். பிரிண்ட்டு நேம் வந்து செல்ஃப் டாட் நேம்னா யூ டாட் நேம். இப்போ யூக்கு வந்து நம்ம இந்த அவுட்புட்டை கால் பண்ணுறோன்னா யூ டாட் நேம், அமௌண்ட்டுக்கு வந்து யூ டாட் அமௌண்ட். ஸோ இதெல்லாம் பிரிண்ட் ஆகிடும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்ப்போம். இதெல்லாம் நான் தூக்கில பிரிண்ட்டு. இப்போ நமக்கு சிம்பிளாக யூ டாட் அவுட்புட் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா அழகாக பிரிண்ட் ஆகிடுச்சு பாருங்கள். அஜய்ங்கிறது நேமு, அமௌண்ட்டு 1000 ரூபா, டேட் இது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருச்சு பாருங்கள் இந்த கிளாஸு. நீங்கள் வந்து லைன் பை லைனாக அடிக்கிறத வந்து இப்போது 5 லைன் வர வேண்டியது 4 லைன் வர வேண்டியது ஒரே லைனில் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது உங்கள் ஃப்ரெண்டு இல்லையா, ஃப்ரெண்ட் டாட் அவுட்புட் முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த மாதிரி எத்தனை பேர் வந்தாலும் நீங்கள் வந்து ஒரே லைனில் முடிச்சிக்கலாம். இதை இன்னமும் சிம்பிளிஃபை பண்ண முடியும். பட் இந்த வீடியோவுக்கு இந்த சிம்பிளிஃபிகேஷனே உங்களுக்கு வந்து கிளாஸ் எப்படி என்னெல்லாம் செய்ய முடியும், அதாவது எந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ கிளாஸில் இது வரைக்கும் பார்த்ததே வந்து போதுமானது. இதுக்கப்புறம் நிறைய இருக்குது. இதில் வந்து பேரண்ட் கிளாஸை வந்து சைல்டு கிளாஸ் கால் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை ஓவர் ரைட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஊப்ஸ் கான்செப்ட், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கான்செப்ட்டு. இதெல்லாம் நம்மளுக்கு வந்து தேவைப்பட போது நான் சொல்லித்தரேன். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து ஒரு ப்ராஜெக்டை செய்ய ஆரம்பிச்சிடுவோம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ப்ராஜெக்ட் செஞ்சால் தான் நம்மளுக்கு வந்து ரியல் வேர்ல்டு அப்ளிகேஷனும் ஒரு கான்ஃபிடென்ஸ் பூஸ்ட் ஆகும். ஸோ அதனால் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து ப்ராஜெக்ட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோவில் இதுதான் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். ஸோ மோஸ்ட்லி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம், கிளாஸ்க்குள்ளேயே கிளாஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு நானே விட்டுடுறேன். நீங்கள் வந்து ChatGPT யூஸ் பண்ணியோ வேறு ஏதாவது யூஸ் பண்ணியோ நீங்கள் என்ன பண்ண முடியுமோ யூஸ் பண்ணி பாருங்கள். இதேமாதிரி ரியல் வேர்ல்டு ஃபார்ம் ஏதாவது எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுங்கள். கிளாஸ் க்ரியேட் பண்ணி அதுக்கு வந்து ஆப்ஜெக்ட்ஸை க்ரியேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன ஐடியா, உங்கள் சப்ஜெக்டில் ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் கிளாஸை யூஸ் பண்ணி. இந்த கிளாஸுங்கிறது வந்து இது கிளாஸுங்கிறது நிறைய பேர் குழப்பிடுவாங்க. பட் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு குழப்பாமல் சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணியிருந்தேன்னா
இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்ல உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் இல்லை இன்ஜினியர்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணப்போ அவர் ஒரு டவுட் கேட்பார். ஸோ அந்த மாதிரி தான் லேர்னிங் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் 2 பேர் சேர்ந்து ஏதாவது செய்யலாம். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து லேர்ன் பண்ண போது நாங்கள் நிறைய ஷேர் பண்ணிப்போம் என் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே. ஸோ அதனால் நீங்களும் அது மாதிரி பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் போடுங்க. நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம ப்ராஜெக்ட் பார்ப்போம். ஓகே, பாய்.